வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டுட்டோரியல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம். அந்த ப்ளைன் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் தைக்கலாம், எப்படியெல்லாம் தைக்கக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்காகவே சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஆரம்பத்திலே நம்ம சொல்லிடுறோம். வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்கிறதுல இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு காணாமல் போயிடும். இருந்த சந்தேகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு காணாமல் போயிடும். அந்தளவுக்கு பல நுணுக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் வந்து நான் உங்களுக்காகவே கொடுத்துருக்கேன். ரொம்ப பொறுமையான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். பிசிறு வராமல் எப்படி பட்டி தைக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவில் இருக்குது. கழுத்து சுருக்கு வராமல் தைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த வீடியோவில் இருக்குது. பின்னாடி முதுகு தூக்காமல் இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காரணங்கள் எல்லாமே இருக்குது. எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பகுதி, இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுருக்கு வருது, அந்த சுருக்கு வரக்கூடாது அப்படின்னா அதற்கும் இந்த வீடியோவில் டிப்ஸ் இருக்குது. அதனால் வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு கற்றுறேன். சிறப்பாக கற்றுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, கீழே பெல்ட்டு, இந்த 3மே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த பெல்ட் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பிசிறு வராமல் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக தைக்க முடியும். இன்றைக்கி அப்படி தான் நம்ம தைக்க போகிறோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக வச்சு வேலை பார்த்துக்கலாம். லைனிங் கிளாத்து, அடிஷ்னல் கிளாத் வந்து நம்ம ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பெல்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் இருக்குது இல்லையா, லெஃப்ட்டு ரைட்டு, சரிங்களா? இங்கே பாருங்கள், அடிஷ்னல் கிளாத்து 1 2 கிளாத் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் 2 கிளாத் வச்சுருக்கேன். இந்த பட்டி தைக்கும், இந்த பெல்ட் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டியும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டியும் வந்துடும். அதனால் இந்த 2 வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. நீங்கள் தையலுக்கு வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதை எப்போவுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதனால் 1/2 இன்ச்சு அப்படியே தைக்க போகிறேன். தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுத்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் தைக்கிறேன். இதை இப்படி தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு லைட்டாக ஒரு சுரண்டி விடுங்க. இந்த லைனிங் கிளாத்தை இப்படி சுரண்டி விடுங்க. சுரண்டி விட்டு நம்ம ஊசி இடம் வந்து இதில் போடணும். இதில் போடாமல் இந்த லைனிங் கிளாத்தில், அடிஷ்னல் கிளாத்தில் வந்து நம்ம போடுறோம். அதே மாதிரி இதுலேயும் லைனிங்கில் ஊசி இடம் போட்டுக்குங்க. போட்டாச்சு, நூல் வந்துருச்சு. போட்டாச்சு. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மடித்து இங்கே குதிரை இடம் வந்து போடுறோம். இந்த அளவுக்கு குதிரை இடம். அதே மாதிரி இப்போ அடுத்த பீஸும் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து நம்ம போடுறோம். இந்த குதிரை போட்டு இதை திருப்பி வைங்க. திருப்பி வச்சுட்டு கத்திரி எடுத்து கரெக்டாக பெல்ட் நம்ம எந்த அளவுக்கு தயார் நிலையில் வச்சுருக்கோம் சேம் அதே அளவுக்கு அப்படியே வெட்டிங்க. வெட்டி வச்சுங்களா? அதே மாதிரி இந்த பகுதியும் எடுத்துக்கங்க. வெட்டியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கவனமாக பாருங்கள். இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். டாட் பார்த்தீங்கன்னா இப்போ 5 இருக்குது.
5ல் பாதி 2.5, 2.5க்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவில் மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா ஒரு 6.5. இந்த கவு வளைவு பார்த்திங்கன்னா ஒரு 6.5. இந்த 6.5க்கு வந்து ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஏன்னா எல்லா ப்ளவுஸுக்கு வந்து ஒரே மாதிரி வராது. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வெட்டியிருக்கோம். அதனால் நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். சப்போஸ் உங்கள் ப்ளவுஸ்லேயே எவ்வளோ இருக்குங்கிறத மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த கவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு இங்கே நம்ம தையலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 3.25க்கு ஒரு மார்க் பண்ணி விட்டுருங்க. 3.25. இந்த 3.25லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கும் மறுபடியும் இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாட்டோடைய அளவு. அதாவது இந்த ப்ளவுஸோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கப்புடைய இந்த அளவுகள் வந்து மாறும். 1.25, 1.5, 1.25, 2 இப்படின்னு சொல்லி நம்ம பாடி பிரஸ்ட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து கப்போடைய இந்த அகலம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே போகும். இல்லைங்க எனக்கு பிரஸ்ட்டு சின்னதாக தான் இருக்குது, அப்போ அப்படின்னா நான் 1.5 வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 1.5 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா இந்த கப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு செட் ஆக தொலைதலான்னு ஆயிரும். பிரஸ்ட்டு சைஸை பொறுத்து இந்த கீழே அளவுகள் வந்து உங்களுக்காக மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நான் ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்ருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தையலை 1/4 இன்ச்சு வந்து கழிச்சு விட்ருங்க. கழிச்சு விட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆம்கோல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. சரிங்களா? இதை மார்க்கு போட்டுட்டு இதை அப்படியே விடாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்தது திருப்பி அதுக்கு நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படி தெரியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்து போட்டுட்ருங்க. அதே மாதிரி கீழேயும் ஊசி வச்சு ஒரு குத்து ஓட்டையை போட்டுட்ருங்க. அதே மாதிரி இதுலேயும் ஊசி வச்சு ஒரு குத்து போட்டுவிட்டீங்க அப்படின்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி ஓட்டை வந்து இருக்கும். நீங்கள் அதை அடையாளமாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை தைக்கலாம். லெஃப்ட் ரைட் வந்து நீங்கள் உங்களுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி பயமாக இருந்துச்சுன்னா கெட்ட பக்கத்தில் இப்படி ஒரு பெருக்கல் மார்க்கு போட்டு விட்டுருங்க. இப்போ போட்டுட்டு நம்ம இப்போ தைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதாவது கெட்ட பக்கம் வந்து கீழே போகிற மாதிரி நான் வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த நல்ல பக்கம் இப்படி மடிச்சுட்டு இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டை வந்து கரெக்டாக இப்படி செட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி நேராக இப்படி பிடிக்காமல் நான் கீழே இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நேராக ஒரு தையல் ஒன்று போடுறேன். பாருங்கள், தையல் தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பீஸையும் எடுத்து இதுக்கும் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நான் தைக்கிற மாதிரியே நீங்களும் தைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைச்சி பாருங்கள். சூப்பராக வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் வந்து பிசர்லாம் எங்கேயுமே அதிகமாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த தைக்கிறோம். கீழ் தையல் வந்து நம்ம போட்டாச்சு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே திருப்புறோம். இங்கே பாருங்க, கீழே இருக்கிறத அப்படியே திருப்புறோம். அதை கெட்ட பக்கம் வந்து இந்த மாதிரி மார்க் வர மாதிரி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து இந்த டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அது வரைக்கும் டாட்டை வந்து பிடிச்சிக்கிறோம். கத்திரி வெட்டு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். சரிங்களா? 2 தையல் போட்டிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டி சைடில் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டாட் வந்து அழகாக ப்ளீட் வந்து பிடிச்சிக்கலாம். இதுலேயும் டபுள் தையல் தான் நான் போட்டிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பக்கம் போயிடலாம். இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்தும் சேம் அதே போல் தான் டபுள் தையல் போட போகிறோம். ஆரம்பத்தில் பெருசாகவும் வர வர குட்டியாகவும் வரணும். இப்போ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதா? அப்படியே சின்னதாக வந்துடணும். ஃபஸ்ட்டு வைக்கிற இடம் பெருசாகவும் போக போக குட்டியாகவும் வந்துடணும். இப்போ இதை நம்ம தைச்சாச்சு. சரிதுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியும் நம்ம தைக்கிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து அப்படியே உள்ள திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இப்போ வந்து டாட் வந்து நம்ம இங்கே பிடிச்சிக்கலாம். இது எதுக்காக நம்ம இப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத தைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா எளிமையாக புரியும். அதே மாதிரி ஆம்கோல் பகுதியிலேருந்து இந்த டாட் பிடிக்கலையும் கவனமாக பிடிச்சிங்க.
நம்ம சேனல் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை பயிற்சி, அதாவது கோடைக்கால பயிற்சி வகுப்புகள்லேருந்து நம்ம துவங்குதுங்க. அதனால் நம்ம தொடர்ந்து வீடியோ தினமும் மதியம் 12 மணிக்கு வீடியோ போட்டிருக்கோம். எலெக்ஷன் நாள் ஒரு நாள் மட்டும் கேப் விடுது. மற்ற நாட்கள் எல்லாமே தினமும் மதியம் 12 மணிக்கு நமக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள், உங்களோட உற்றார் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தையல் துறையை வந்து கற்றுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு இந்த ரெண்டுமே வந்து நம்ம தைச்சாச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பெல்ட் வந்து நம்ம வைக்கிறோம். பெல்ட் வந்து வச்சுட்டு இது அப்படியே வந்து நம்ம மேலே வச்சு தைக்காமல் இப்போ நம்ம ஒரு சின்ன மேஜிக் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது இந்த பெல்ட்டை வந்து இப்படி வச்சுருங்க, நல்லா பார்த்துங்க, இப்படி வச்சுருங்க. சரிதா? இப்படி வச்சுருக்கிற பெல்ட்டை இப்படி வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் இப்படி நகர்த்திக்கலாம். 2 கிளாத்தை மட்டும் நகர்த்திட்டு கீழே இந்த பெல்ட்டை வந்து நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். பிசிறு வராமல் பெல்ட்டு தைக்கணுமா? அப்போ அப்படின்னா நீங்களே தைக்க. எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு தைச்சி பார்க்கணும். ஒரு முறைக்கு 2 முறை தப்பாக வந்தாலும் தைச்சி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ தான் நீங்களும் தைக்க முடியும். தையல் துறையை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கையில் ஈஸியாக இருக்கும், தைக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக ஈஸியாக பார்த்தோன்னே தைச்சலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தைக்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த பீஸையும் இப்படி போட்டுருங்க. இப்போ போட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கே வருங்க, கரெக்டாக இதை செட் பண்ணிக்கலாம். தையல் துறை அளவுக்கு பார்த்தா ஈஸியாக இருக்கும், ஆனால் தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுக்க தான் உங்களால் வந்து அது கரெக்டாக தைக்க முடியும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து கவனமாக தைச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்களே தைச்சிடலாம். நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் தையல் துறை வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். நம்ம சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருங்க பெல்ட் வந்து இப்படி உள்ளே வந்துடும். அடாடா இது இப்படி இருக்குது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பெல்ட்டை வந்து இப்படி எடுத்து விட்டுலாம். பப்ஸு மடுப்புற மாதிரி, அதாவது பாய் சுருட்டுற மாதிரி இப்படி சுருட்டுங்க. இப்படி சுருட்டிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே பெல்ட் அட்டாச் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த தையல் மேலேயே வந்து ஒரு தையலை போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த எண்டு கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. கீழே வந்து இந்த கிளாத் வந்து உள்ளே சிக்காமல் இருக்கிறதுக்காக நீட்டாக பொறுமையாக வந்து இப்படி எடுத்து விட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டும் கூடி நீங்கள் தைச்சிக்கலாம். இது தைச்சிட்டு நம்ம திருப்பும் போது என்ன பண்ணுறோம்னா இப்படி உள்ளேருந்து இப்படி வெளியே இப்படி திருப்புங்க. எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்துடும். பிசிறு வராமல் பெல்ட் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னா இப்படி தான், தெரியுதுங்களா? நான் திருப்புறது எப்படி திருப்பி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்கும் இருக்காது, பின்னாடி பிசுறும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சிருந்தோம் தெரியுங்களா, ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பிசுறு மடித்து அடிங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பிசுறு வெளியே வராது. ஏன்னா சாதா ப்ளவுஸ் அப்படின்னங்காட்டிக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி பிடிங்கிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி தையல் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் பிசுறே வந்திருக்காது, உள்ளே அழகாக போய் கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி தைக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக உங்களுக்காக சொல்லித்தரோம். வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக எண்டு வரைக்கும் பாருங்கள். சூப்பராக நீங்களே தைக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊசியோட வந்து நம்ம போட்டுட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா செம சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே அடுத்ததுக்கு போயிடலாம். இந்த பீஸே அதே மாதிரி பப்ஸு மாதிரி இப்படி சுருட்டுங்க. அழகாக இப்படி சுருட்டிட்டு இந்த எண்டை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கங்க. வெயில் காலத்துக்கு வீடியோவே போடுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து வேகுது, உப்பசம் பயங்கரமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வீடியோ எல்லாமே டிலே ஆகிடுச்சு. நம்ம சேனல்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக கம்ப்ளைண்ட் ஆகி வீடியோஸ்லாம் எதுவுமே பதிவு பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. நம்ம அந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிவிட்டு இப்போ வீடியோ மறுபடியும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். தையல் துறையை வந்து நீங்கள் சிறப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி திருப்புங்க. டெய்லரிங்கில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தங்க எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தெரியுதுங்களா? சுருக்கே இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஊசி எடை ஒன்று போட்டுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தைச்சாச்சு. அதே மாதிரி நம்ம ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வந்து அடுத்து தைக்க போகிறோம்.
தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் ரைட் வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் பட்டி வந்து எப்படி வச்சுருக்காங்க, ஊக்குப்பட்டி எந்தளவு இருக்குது, கொக்கிப்பட்டி எந்தளவு இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு தான் எப்போவுமே வந்து தைக்கணும். நம்ம அடிஷ்னல் கிளாத் எடுத்துக்கலாம், அதாவது வேஸ்ட்டான மிச்சமான துணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த துணியில் பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி நம்ம வெட்டின பகுதி வந்து அப்படியே இருக்கும். இந்த பகுதியை நேராக வைங்க. இதோட ஒரு இன்ச்சுக்கு மேலே ஏற்றிக்கிங்க. எடுத்துகிட்டு அதை அந்தளவு தள்ளி விட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் நேராக வந்து போடுங்க. போட்டாச்சு. இதை அப்படியே ரெண்டாக பிரிங்க. இப்படி பிரிச்சுட்டு இங்கே ஒரு ஊசியோட வந்து ஒன்று போடுங்க. போட்டாச்சு. இதை அப்படியே இப்படி மடக்குங்க. மடக்கிட்டு இந்த ஒரு குதிரை எடை போடுங்க. அதான் 1/4 இன்ச்சு தையல்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து குதிரை எடையும்பாங்க. நான் வந்து குதிரை எடைன்னு சொல்லுவேன். இந்த தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு வர மாதிரி மடிச்சுங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சின்னதாக ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. 1 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்ருங்க. சரிங்களா? இந்த மார்க் போட்டு இந்த மார்க்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டிடுங்க. இப்போ வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரைட் சைடில் வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா வி பட்டி. இது நேராக எடுத்து இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு நான் வந்து லேபிள் வைப்பேன், நம்ம கடை லேபிள் வந்து வைப்பேன். நீங்கள் கடை லேபிள் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை லேபிள் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் பாட்டுக்கு எப்போ போல் தைச்சிக்கலாம். இப்போ இப்படி தைச்சாச்சுங்களா? இப்படி தைச்சதுன்னு பிறகு பார்த்தீங்கன்னா இதை இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இதை இப்படி ரெண்டாக மடிங்க. இப்படி மடிச்சு விட்டு கீழே இங்கே வந்து ஒரு தையல் வந்து போடுறோம். இந்த தையல் போட்டு விட்டு கீழ்ப்பகுதியில் வந்து இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி லைட்டாக இப்படி திருப்பினீங்கன்னா கீழே வந்து பிசிறு வராது. கத்திரி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா பிசிறே உங்களுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வி பட்டி வந்து கட்ட போகிறோம். இங்கே மேலே இங்கே ஒரு இது, இங்கே மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும் இல்லைங்களா? அதனால் அந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டு அது கீழே வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கங்க. இங்கேருந்து இதை ரெண்டாக மடிங்க. இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் மடிச்சிங்கன்னா இதுதான் சென்ட்ரு. இங்கே ஒரு மார்க் மடிங்க. அதே மாதிரி இதையும் மடிங்க. மடிச்சிங்கன்னா இதுதான் சென்ட்ரு. அதே மாதிரி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரு இது தான். அப்போ அப்படின்னா 1 2 3 4 5 வி பட்டி வந்து வந்துடும். நிறைய நண்பர்கள் எனக்கு இந்த வி பட்டி கட்டுறது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு கேட்டிங்க. உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த வி கட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கரெக்டாக அந்த மார்க்கை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வி பட்டி வந்து நம்ம கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா கூடிய கீழே இருக்கிற அந்த பிசரை மட்டும் நம்ம வெட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக 5 ஊக்கு வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுத்தது இன்னொரு பக்கம் கொக்கிப்பட்டிக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொக்கிப்பட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு துணி வந்து கண்டிப்பாக பத்தாது, கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து நம்ம துணி வந்து எடுத்துக்கலாம். இதில் நேராக அப்படி வைங்க. இங்கே மேலேருந்து இப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா இதுதான் அளவு. நம்ம இந்த அளவோட ஒரு 1.5 இன்ச்சு கூடுதலாக இறக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நேராக ஒரு வெட்டு வெட்டிங்க. 3 மடிப்பு வர மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? அதாவது நமக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வர மாதிரி இருக்கணும். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 1.2 பாயிண்ட் வந்துருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு தையல் ஒன்று போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அகலத்துக்கு வந்துடும். இதை அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு
இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே வந்து இந்த கிளாத்தை வந்து வச்சுக்கிட்டு மேலே இங்கே பாருங்க இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் வந்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக தையலுக்காக நீங்கள் 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கு நேராக இப்படி வைங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட் வந்து மடிச்சிடுங்க. தெரியுதுங்களா? ப்ளீட் வந்து நான் வர மாதிரி வச்சுருக்கேன்னா இந்த ப்ளீட் வந்து இங்கே கண்டிப்பாக பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ அப்படியே இதை மடிச்சு விடுங்க. மடிச்சு விட்டு மறுபடியும் மேலே ஒரு தையல் போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு ஊசியோட வந்து போடுறோம். இந்த ப்ளீட் பார்த்தீங்களா, அந்த ப்ளீட் நேராக இந்த ப்ளீட் நேராக வந்துடும். இந்த கீழ் பிசிறு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி உள்ளே மடிச்சு விட்றோம். மடிச்சுட்டு கீழே தையல் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தெரியுதுங்களா? அழகாக அந்த வளைவு எல்லாமே சூப்பராக வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வீப்பட்டிக்கு மேலே இதை வச்சு செக் பண்ணுறோம். லென்த் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்குறோம். கீழேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட எச்சு கம்மி இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பிசரை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை அப்படியே மடித்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக மடித்து மேலே இப்படி நேராக வைங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுதான் சென்ட்ரு. இந்த சென்டர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்ட்ரு இது, இதுக்கு சென்ட்ரு இது, இப்படின்னு சொல்லி ஒரு 3 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அதாவது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படியே மார்க் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு அப்படியே வர வர இது 1/4 இன்ச்சு. சரிங்களா? இதை அப்படியே வெட்டிடுங்க. அவ்வளோதான். இங்கே வருங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு தூக்கி ஓரமாக போட்டு இந்த இடத்துல ஒரு ஜக்கா போட்டுட்டோம். இது வந்து முன்பகுதியில் வரணும். அதுக்காக இந்த ஜக்கா வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தையலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போடுங்க. இது தள்ளி வைங்க. அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சு தையல் வந்து போட்டுருங்க. இப்போ 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தையல் மிஷினில் இந்த குத்து வந்து லாங் பண்ணிடுங்க. எவ்வளோ லாஸ்ட்டாக வைக்க முடியுமோ வச்சுருங்க. வச்சுட்டு இதை மடிங்க. மடிச்சுட்டு ஒரு தையல். இது வந்து டம்மி தையல்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ஐ பண்ணதுக்கப்புறம் இந்த தையலை வந்து பிரிச்சுக்கலாம். அதனால் இது வந்து டம்மி தையல்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், குத்து எவ்வளோ லாங்காக இருக்குன்னு பார்த்தா தெரியும். மடிங்க. இப்போ லெஃப்ட் கை ரைட் கை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஜக்கா பாருங்கள், இங்கே ஜக்கா வந்துடும், இங்கே ஜக்கா வந்துருக்கு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். டிசி மார்க்கு கீழே வந்து 5-6 உடஞ்சி போச்சு. சரி, அது பரவாயில்ல, அது போட்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் தட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேக் தட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கோம். தெரியுதுங்களா? மார்க் பண்ணியிருக்கோம். பேக் தட்லேயும் என்ன பண்ணுறாங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு மடிச்சுக்கலாம். ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. குத்து வந்து கம்மி பண்ணிங்க. அப்படியே வச்சு முடிச்சிட வேண்டாம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மடிக்கிறீங்க, மறுபடியும் அந்த 1 இன்ச்சை கவர் பண்ணுறீங்க. நீங்கள் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சு பிடிச்சிங்க, 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2 இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிங்க. கீழே வந்து திருகுல் வந்துடும், அந்த திருகுல் வராமல் பார்த்து கவனமாக தைச்சிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது. பேக்கில் வந்து சிலரில் வந்து டாட் பிடிக்கக்கூடாது, டாட் பிடிக்காமல் தைக்கலான்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் தைச்சிடாதீங்க. டாட் பிடிக்காமல் தைச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருங்கிறது இந்த பேக் செட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட தரத்தையே மாற்றும். தையல் துறையில் நீங்கள் இத்தனை நாளாக நினச்ச விஷயங்கள் எல்லாமே எப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றும். இங்கே டாட் பிடிக்காமல் இருந்து இந்த ப்ளவுஸை வந்து இப்படியே ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா, இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்குது தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பகுதி, இந்த இடத்துல துணி நான் நேராக வச்சுருக்கேன். வைக்கும்போது பாருங்கள், இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படி டைட் பண்ணி பிடிச்சிங்களேன், இப்படி இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் டைட்டாக தான் இருக்கும். இந்த இடத்த இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா இங்கே மட்டும் தூக்கிட்டு இருக்கும். தூக்கிட்டு இருக்கக்கூடாது. கழுத்து வந்து அழகாக இப்படி விரித்து கொடுத்தா தான் உங்களுக்கு இங்கே வந்து தூக்காமல் இருக்கும். கழுத்து இங்கே விரித்து கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். விரித்து கொடுத்தாலும் இந்த இடம் டாட் பிடிச்சோம் அப்படின்னா இங்கே தூக்காது. ஆனால் டாட் பிடிக்காமல் தைக்கும்போது இந்த இடத்துல வந்து இப்படி கொடை தூக்கிட்டு இருக்கும். ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆக மடிங்க. கழுத்து பகுதி எல்லாமே கரெக்டாக வந்து சென்டர் வச்சுக்கோங்க. இதற்கு எல்லாமே மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்லாம் கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சொல்லித்தரேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒவ்வொரு நுணுக்கங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ஈஸிங்க, ஆனால் இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தான் பார்த்தீங்கன்னா பெரிய மேட்டராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக மடிச்சுட்டு இந்த பேக் டாட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும், அந்த டாட்டுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். இவ்வளோ தூரம் டாட் இருக்குது. அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சு இந்த டாட்டோடைய உயரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்கிறத கையோட மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் உயரம் இவ்வளோ தூரம் இருக்குது. இதை அப்படியே எங்கேயும் மார்க் பண்ணிக்கங்க. என்ன அளவு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது இப்படி சென்டர் எடுத்துக்கங்க. சென்டர் எடுத்துகிட்டு இங்கே 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சு, சரிங்களா? இந்த 1/2 இன்ச்சு வர 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 அப்படியே கம்மியாகிட்டே வரணும், பாயிண்ட்டாக வந்துடணும். இப்படியே திருப்பி விட்டு மறுபடியும் 2ஆவது தையல் மேலே போட்டுங்க. அதே மாதிரி இந்த சைடில் டாட்டும் அதே போல் தான். இப்படி எடுத்துக்கங்க, மடிங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு லாக் தையல். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிக்காததுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸை பார்த்ததுக்கும் இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கும் உங்களுக்கு எவ்வளோ மாற்றம் தெரியுங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். சரிதுங்களா? இந்த இடம் தூக்குதாங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ அப்படியே லைட்டாக கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்ததையும் இப்போ வச்சுருக்கிறதையும் நல்லா செக் பண்ணி பாருங்களேன். இந்த இடம் வந்து தூக்காது. ஃபஸ்ட்டு தூக்கியிருக்கும், இப்போ வந்து இங்கே தூக்கலை. ஏன்னா இப்போ வந்து இங்கே தூக்கும். இந்த இடத்துல வந்து லைட்டாக இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கழுத்து வளைவு இருக்கு இல்லையா, போட்டோன்னே இப்படி கழுத்து வந்து இப்படி விரிஞ்சு கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு சுத்தமாக தூக்காது, நீட்டாக ஜம்முன்னு இருக்கும். அதனால் டாட் பிடிச்சே தைங்க. டாட் பிடிச்சி தான் தைக்கணும் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கும். ஃபுல்லாக இங்கே எல்லா பக்கம் எம்ப்ராய்டிங்காக இருக்குது அப்படின்னா வேணால் நீங்கள் பிடிக்க வேண்டாம். இங்கே எல்லா இந்த பீஸை வந்து இப்படி மேலே தூக்கி வைங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இதையும் இப்படி மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஷோல்ட்ரு இருக்கு இல்லையா, ஷோல்ட்ரு தையலுக்காக நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. நான் வந்து 1/2 இன்ச்சு விட்டதுனால 1/2 இன்ச்சு தையல் போடுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுறோம். வீடியோ வந்து என்னடா லென்த்தாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். வீடியோ கட்டாயமாக லென்த்தாக தான் இருக்கும். மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்குங்க. நான் தைக்கிறத மட்டும் வீடியோவை போட்டுருந்தேன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ சுருக்க முடியும். நான் நிறைய விஷயங்கள் டைலரிங் சார்ந்து சொல்லித்தரங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கறதுனால வீடியோ வந்து கொஞ்சம் கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு சாதா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உடனே தைக்காமல்
ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு தைங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கே வந்து புரியும். இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸான கிளாத்து. கிராஸாக தான் வெட்டணும். இந்த மாதிரி கழுத்து துணியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே வந்து கிராஸாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த துணி வந்து நான் தனியாக வச்சு இழுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த கை பாருங்கள். பண்ணுறீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இப்படி கிராஸாக வெட்டுங்க. அதே மாதிரியும் இந்த கிளாத்துலேயும் இப்படி கிராஸாக இப்படி வெட்டுங்க. இப்படி வெட்டிட்டு கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிசிறு வரக்கூடிய பகுதி வந்து கீழே வர மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கழுத்து பகுதி துணியை வந்து நேராக இப்படி வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த வி கட்டின பகுதி, சரிங்களா, வி கட்டின பகுதியை இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக மார்க் வச்சுக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தைக்கணும். இப்படி வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி சுருக்கு பிடிச்சிக்கங்க. தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வளைவு பகுதி எல்லாமே பார்த்து பொறுமையாக தைக்கணும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்னால் கூட கொஞ்சம் லைட்டாக லூஸ் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் சாதா ப்ளவுஸ்னு காட்டிக்கு கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். ஒரே மாதிரி தைக்கணும். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். மாற்றிடாதீங்க. மாற்றினீங்கன்னா கழுத்து வந்து ஒரு பக்கம் சிறுசும் பெருசுமாக இருக்கும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வளைவு பகுதி எல்லாமே ஜக்கா போட்டு விட்டுக்கலாம். நெட்டு வரைக்கும் இப்படி மேலே வரைக்குமெல்லாம் போட வேண்டாம். இந்த வளைவு பகுதிக்கு மட்டும் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஜக்கா போடுறது வந்து கண்டிப்பாக வந்து போடணும். இந்த ஜக்காவை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அர்க்காட்டும்பாங்க, ஒருத்தர் ஜக்காம்பாங்க, ஒருத்தர் வந்து கத்திரி வெட்டும்பாங்க. உங்கள் ஊர் சைடில் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்கள் ஊர் ஸ்பெஷல் வீடியோ போடும்போது நீங்கள் சொல்கிற பேரையே வச்சு நம்ம வீடியோவாக பதிவு பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கே வருங்க, இந்த பிசரை வந்து இப்படி மடிச்சு விடுங்க. இந்த பிசர் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளே வர மாதிரி இப்படி மடிச்சு விட்டுட்டு இது இப்படி மடிங்க. சரிங்களா, 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி மடிச்சுட்டுருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாகவே நெட்டுக்கும் அதே மாதிரி தான் மடிக்கணும். இழுக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு இழுக்காமல் பொறுமையாக தைக்கணும். கழுத்து பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தைக்கணும். உங்களுக்காக க்ளோஸ்அப்பில் வீடியோ வச்செல்லாம் பதிவு பண்ணுறேன். மே மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அடிப்படை பயிற்சி வகுப்புகள் வீடியோக்களாக தான் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கூடி இந்த பிசரை வந்து பார்த்து கவனமாக வெட்டிக்கங்க. கீழே வந்து ப்ளவுஸை வெட்டிடக்கூடாது. பொறுமையாக பார்த்து வெட்டிக்கணும். ப்ளவுஸை வெட்டிட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம தைச்சது எல்லாமே வீணாயிரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைங்க, வெட்டுங்க. டெய்லரிங் சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே அதை மடிச்சு விடுங்க. மடிச்சு விட்டு இங்கே வருங்க, இதுக்கு மேலே அழகாக தையல் போடுறோம் பாருங்கள். ஒரே மாதிரி வர மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஒரே தையலாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஒரே மாதிரி வரமாட்டேது, தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட் எடுத்து வச்சு மேக்னெட்டு சைடில் நீங்கள் ஒட்ட வச்சு கூடி தைச்சிக்கலாம். நான் மேக்னெட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு சில ப்ளவுஸுகளுக்கு மட்டும்தான் நான் தைப்பேன். மற்ற நேரம்லாம் நமக்கு பழகிருச்சு, அதனால் அப்படியே பழக்க தோசையில் அப்படியே தைச்சிக்கிறது. உங்களுக்கும் பழக்கமாகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மேக்னெட் எல்லாமே யூஸ் பண்ணி தைச்சிக்கலாம். பழக்கம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்களே யூஸ் பண்ண மாட்டீங்க. சுருக்கு வரக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பார்த்து வைக்கணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து சுருக்கு வர மாதிரி இருக்கும். மறக்காமல் நண்பர்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் வந்து நீங்கள் கிவ்அவே கொடுக்க மாட்டேறீங்க, கிவ்அவே வைக்கவே மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம அடிப்படை பயிற்சி வகுப்பு துவங்கும் போது கண்டிப்பாக கிவ்அவே இருக்குது. என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கிவ்அவேல என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் மிக விரைவில் வந்து ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிவிட்டு அதற்கப்புறம் கிவ்அவே யாருக்கு தரப்போகிறோம், எப்படி தரப்போகிறாங்கிற வீடியோவும் நான் உங்களுக்காகவே பிரத்யேகமாக பதிவு பண்ண போகிறேன்.
டெய்லரிங் துறை சார்ந்து சில கிவ்அவே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசாக உங்களுடைய அளவுகளை பதிவு பண்ணக்கூடிய 2 நபர்களுக்கு உங்களுக்காக பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணி அனுப்ப போகிறோம். நீங்களே கட் பண்ணி நீங்களே தைச்சிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி செக் பண்ணும்போது சைடில் வந்து இந்த அளவுக்கு எச்சு கம்மி இருக்கும். எல்லா ப்ளவுஸுக்கு இருக்காதுங்க. இவங்களுக்கு வந்து சைடு டாட் வந்து பிடிக்கிற மாதிரி வரும், அதனால் இருக்கும். இப்படி செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஒரு 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாங்கிறத சொல்லித்தரேன். இந்த மேக்னெட் வந்து நல்லா பவராக இருக்குது. இந்த மாதிரி முடிஞ்சால் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் தட்டு. இந்த ஃப்ரண்ட் தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் எடுத்துக்கங்க. இந்த ஸ்லீவ்லேயும் நம்ம ஜக்கா போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஜக்கா வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கணும். கை வந்து கரெக்டாக வச்சுக்கங்க. தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஒரே மாதிரி தைச்சிக்கங்க. ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சிறுசு தைச்சிங்கன்னா கையில் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தைச்சிக்கணும். கரெக்டாக சென்டர் வந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டு தையல். இப்போ 2 தையல் போட்டாச்சு. இது அப்படியே திருப்புவோம். இப்போ வந்து இது பேக் தட்டு, இது ஃப்ரண்ட் தட்டு வந்து கீழே இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இந்த ஜக்கா போட்டது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வந்துருச்சு. பேக் தட்லேருந்து தைச்சிங்க. டபுள் தையல் எப்பவுமே போட்டுக்கணும் கைக்கு. நம்ம எங்கெங்கெல்லாம் டபுள் தையல் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா பாருங்கள். ஓகேங்களா? எங்கேயுமே சுருக்கு வராமல் இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே திருப்புறோம், 2ஆக மடிக்கிறோம். இப்போ பேக் தட்டு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ பேக் தட்டை இப்படி 2ஆக மடித்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கிறத நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்படி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் பேக் தட்டை இப்படி 2ஆக மடிச்சுட்டு இது லென்த் வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத அப்படியே செக் பண்ணும். எவ்வளோ தூரம் இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்தலையும் சேம் மார்க்கு. இப்போ அப்படியே திருப்பி இந்தல போடுங்க. ஃப்ரண்ட் தட்டு ஒரு தட்டு தட்டி விட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட் தட்டையும் கரெக்டாக 2 சைடு வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஐப்பட்டி பார்த்தீங்களா, வி கட்டின பட்டி வந்து இதை மடிச்சு விட்டுங்க. மடிச்சு விட்டு இங்கேருந்து நேராக அப்படி வைங்க. கரெக்டாக எவ்வளோ தூரம் இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணுங்க. என்னடா டிசி மார்க் பாதி காணாமே பார்க்காதீங்க, கீழே வந்து உடஞ்சி போச்சு. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்தோன்னே தைக்காம இப்படி செட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எச்சு கம்மியாக இருக்கும். ஆம்கோல் பகுதியில் வந்து எச்சு கம்மி இருக்கும். அந்த எச்சு கம்மி வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டுக்கு நேராக இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைட் வரும். தெரியுதுங்களா? இங்கே அந்த 1/4 இன்ச்சை வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ சைடு தைக்கிறோம்.
மார்க்கு கரெக்டாக வச்சுங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதியில் தைக்கும்போது ரொம்ப எப்போவுமே கேர்ஃபுல்லாக தைக்கணும். கரெக்டாக இந்த ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆம்கோல் பகுதியில் எந்த பகுதி தைக்கிறீங்களோ எந்த சைடில் லெஃப்டாக ரைட்டாங்கிறத பார்த்துங்க. இதை கரெக்டாக ஷோல்டர்லேருந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் பகுதி இறக்க எவ்வளோ தூரம் இருக்கோ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதை அப்படியே நேராக ஒரு தையல் போடுங்க. இதை அப்படியே மறுபடியும் கையை வந்து சரி பண்ணி வச்சுங்க. கையில் வந்து எச்சு கம்மி சுருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாத்தையும் நீட்டாக தள்ளி விட்டு இப்படி செட் பண்ணிக்கங்க. இப்போ கை ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த கை ஓப்பன் பகுதியை மார்க் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடு சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. நேராக இருக்கா? அதே மாதிரி இன்னொரு பகுதியில் ஃப்ரண்ட் தட்டில் டாட் வந்து பிடிச்சிங்க. சைடில் வந்து டாட் பிடிச்சிக்கணும். சைடு வந்து எச்சு கம்மியாக வந்தால் மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்க வேண்டாம். இப்போ கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை எடுத்து இதில் தள்ளி விட்டு இந்த ஆம்கோல் பகுதியை கரெக்டாக இப்படி செட் பண்ணிக்கங்க. ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்படி செட் பண்ணுங்க. இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்க. கரெக்டாக நேராக வைங்க. இப்போ சுருக்கெல்லாம் இல்லாமல் கையில் நீட்டாக இப்படி எடுத்து விட்டுக்குங்க. இல்லைன்னா கை வந்து திருவில் வந்துடும். திருவில் வராமல் இருக்கணும், இப்படி நீட்டாக எடுத்து விட்டுக்குங்க. இப்போ அழகாக கை ஓப்பன். கை ஓப்பன் பகுதியை அழகாக தைப்போம். தைச்சாச்சுங்களா? இப்போது அந்தல ஒரு தையல், இந்தல ஒரு தையல். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த அளவு ப்ளவுஸ் தூக்கி மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இந்த வீ கட்டின பகுதியை கரெக்டாக இப்படி செட் பண்ணிவிட்டு செட் பண்ணி பாருங்க. இப்படி செக் பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நல்லா பொறுமையாக நிதானமாக பாருங்கள். பக்கத்தில் இன்னொரு தையல் வந்து போடுறோம். எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்டிங் வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்ப்யூட்டர் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம சேனலோடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலோடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்குங்க. தையல் துறையில் அதிகப்படியான வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம், பதிவு பண்ணிகிட்டே இனிமேல் இருக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். புதுசாக டெய்லரிங் பழகக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நானும் டெய்லரிங் கற்றுக்கணும், எனக்கு ஆர்வமாக இருக்குது, யாராவது மாஸ்டர் இருந்தால் சொல்லுனாங்க மறக்காமல் நம்ம சேனலில் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக அவங்களும் டெய்லரிங்கில் கற்றுக்கட்டும், சிறப்பான ஒரு தையல் கலைஞர்கள் உருவாகட்டும். அதற்கு நீங்களும் ஒரு முன் உதாரணமாக இருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிச்சமான கிளாத்து, இது வேண்டாம், தூக்கி போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸ் அப்படியே உதறிட்டு நீட்டாக திருப்பி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். சுருக்கெல்லாம் லைட்டாக அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் அயன் பண்ணதுக்கப்புறம் தான் போகும். இந்த ப்ளவுஸ் பாருங்களேன். இப்போ இது என்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறதையும் நம்ம இப்போ கையோடு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த துணியே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்குது. ஃபுல் ஃபினிஷிங் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஃபுல் டுட்டோரியலாகவே நான் உங்களுக்காக வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன்.
நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்க்குறது தான். திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் என்ன சைஸுங்கிறத நம்ம கையோட செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னா அக்குள் ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு 9 இருக்குது. அதே மாதிரி இந்த 9லேருந்து இங்கே ஒரு 9 18 ஆச்சு. அப்படியே திருப்பி வைப்போம். திருப்பிட்டு இந்த அக்குள் ஜாயிண்ட்டை கரெக்டாக எடுத்து செட் பண்ணிவிட்டு இந்தல்லையே அதே மாதிரி எடுத்து நீட்டாக செட் பண்ணிவிட்டு பேக் தட்டு வருங்க. அவ்வளோ அழகாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. சரிங்களா? பின்னாடி இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் தூக்காது, ஜம்முன்னு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இருக்கு பாருங்க. 18 இருந்துச்சுங்களா? இந்த 18லேருந்து என்ன பண்ணுறோம்னா நேராக வைங்க இங்கே. சரிங்களா? 38. அப்போ அப்படின்னா 38ல் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோடைய சைஸு 34. 4 இன்ச்சு கழிச்சோம்னா இந்த ப்ளவுஸ் சைஸு 34. சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். மறக்காம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பொறுமையாக நிதானமாக பார்த்த நண்பர் எல்லாத்துக்குமே நன்றி.